அது மாதிரிமா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல? ஆமா. இந்த மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாடானைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்கு. தெரியுமாமா? இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் திருவாடானைன்னு பேர் தெரியுமா? உங்க அண்ணன்ட்ட கேட்டேன் இவ்வளவு நேரமா. ஊருக்கெல்லாம் அப்படி சொன்னாரு விளக்கம். எங்க நீ சொல்லு பாப்போம். ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா திரு கூட்டல் ஆடு ஆணை திருவாடா. இந்த மொட்டை தலையன் குட்டையில வந்த கதையா கதை சொல்லக்கூடாது. விவரம் கேட்கணும் அப்படின்னா சாமி நீங்க கேளுங்க. எனக்கு முடிஞ்சா பதில சொல்றேன், இல்லைன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது என்னுடைய பணிவான பதிலா இருக்கும். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க? விவரம் கேட்கணும் உங்ககிட்ட. விவரம் கேட்டா விவரம் அவர்தான் பாப்போம். அப்படின்னா இத்தனை விவரம் எதுக்கு? உங்ககிட்ட விவரம் இருக்கு, என்கிட்ட விவரம் இல்லைன்னு காமிக்கிறீங்களா? என்ன அர்த்தத்துல இந்த வார்த்தையை இத்தனை தடவை சொல்றீங்க? சனியை பிடிக்க நார கெடுல பிடிச்சு முழுங்குச்சான். பிச்சை எடுக்குமா பெருமாளா, அதை வந்து புடுங்குமா அனுமாரு. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வச்சானு எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு வச்சான். முக்காமலாம் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு சொன்னானா ஒருத்தன். பழமொழி பழமொழிங்க. இந்த கலைத்துறையிலமா நல்ல பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆமா, ரொம்ப ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமம். ஊரா பேர் எடுக்கணும்னா ரொம்ப சிரமம். ஆனா அதை விட சிரமம் எது தெரியுமா? எது? இந்த வாங்குற பேரை காப்பாத்துறது இருக்குல்ல, அந்த பேர் போயிராம அப்படியே வச்சுக்கிறேன். அதுதான் ரொம்ப சிரமம். அது பெரிய, அதுக்கு ரொம்ப கடுமையா பாடுபடணும். ஜெயிக்கிறதுக்கு குதிரை மாதிரி ஓடணுமா? ஆமா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமா ஓடணும். அதை விட வேகமா ஓடணும். அப்படி ஓடினாதான் மேலும் அந்த வெற்றி தக்க வைக்க முடியும். சரி. அது மாதிரிமா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல? ஆமா. இந்த மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாடானைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்கு. தெரியுமாமா? இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் திருவாடானைன்னு பேர் தெரியுமா? உங்க அண்ணன்ட்ட கேட்டேன் இவ்வளவு நேரமா. ஊருக்கெல்லாம் அப்படி சொன்னாரு விளக்கம். எங்க நீ சொல்லு பாப்போம். ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா திரு கூட்டல் ஆடு ஆணை திருவாடா. இந்த மொட்டை தலையன் குட்டையில வந்த கதையா கதை சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்றீங்க? காரணம் என்னன்னு, ஏன் ஊருக்கு பேர் எப்படி வந்துச்சு? ஒரு முனிவர் வந்து தவம் செய்யறாரு. தவம் செய்த பிறகு 12 ஆண்டு காலம் கழித்த பிறகு அவர் சாப்பிடக்கூடிய ஒரு கனி ஒண்ணு மரத்துல கிடக்கு. இதை வந்து ஒரு வாருணியம் அப்படிங்கிறவன் என்ன செய்யறான், அப்படியே வரும் பொழுது அந்த பழத்தை அடிச்சு மண்ணோட மண்ணை வீணாக்கிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். 12 ஆண்டு காலம் முடிந்து அவர் தவம் முடிந்து அந்த கனியை சாப்பிடணும் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அந்த கனி இல்லை, வீணா போச்சு. அப்ப இந்த கனி வீணாவதற்கு யாரு காரணம்? இப்ப அவர் பசியோட இருக்காரு. அவர் பசியோட இருந்ததுனால அந்த வாருணி அப்படிங்கிறவனுக்கு பெரிய ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன சாபம் கொடுக்கிறாரு? நான் எப்படி பசியோட இருக்கணும், அதே போல இந்த கலியுகம் முடியும் வரை நீனும் பசியோட அலையணும் அப்படிங்கிற பெரிய சாபத்தை கொடுத்தாரு. சாபத்தை கொடுத்தா எப்படி அந்த சாபம்? மனித உடலை விடுத்து ஒரு யானை உடல் கொண்டு அந்த யானை உடல்ல ஒரு சின்ன ஆட்டு தலை, யானை உடலுக்கு ஆட்டு தலையை கொண்டு போய் பொறுத்தனா எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. பொருந்தாதே ரெண்டும். ஏன்னா யானை எப்படி சாப்பிடும்? யானை போற ஓகல ஒரு கொலையை ஒடிச்சு அது வாட்டுக்கு வாயில வச்சு ஒரு மரத்தையே அப்படியே சுருட்டி தின்னுட்டு போயிடும். பலாப்பழம் மொத்தத்தையும் தூக்கி வாயில வச்சு தின்னுட்டு போயிடும். ஆடு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 4 இலையை பிச்சு திங்கும். 4 இலையை. அப்ப விடிய விடிய சாப்பிட்டாலும் அந்த வயிறு நிறையாது. அப்ப பசியோட அலையணும் அப்படிங்கிற பெரிய சாபத்தை வாங்கினான் வாருணி என்பவன். அவனுக்கு சாப விமோசனம் கிடைத்தது அந்த திருவாடானை. ஆமா ஆமா. அதனாலதான் ஏன்னா ஆடும் யானையும் கொண்ட உடல் மீண்டும் தன்னுடைய உடல் வரும் பொழுது அவருக்கு அந்த சாபம் நிவர்த்தி ஆகிறது. அதனாலதான் திரு கூட்டல் ஆடு ஆணை திருவாடானை ஊருக்கு பேரு. ஆமாங்க, அச்சகச்சபுரம்னு பேரு. அதுலயும் இந்த தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலங்களே அது வந்து 8வது ஸ்தலம். பாண்டிய நாட்டிலே 14 ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அதுல 8வது தலமாக இருக்கக்கூடியது எதுனா அது திருவாடானை. அச்சகச்சபுரம்னா ஊருக்கு பேரு. அஜம்னா ஆடு, கஜம்னா யானை. அப்ப ஊருக்கு திரு என்பது உயர்வு. ஆடு கூட்டல் யானை, திரு ஆடானை, திருவாடானை. திருவாடானை ஏன் அவன் வேண்டி கொண்ட வரம் அப்படி. எப்படின்னா ஊரே என் பேர்ல தான் விளங்கணுங்கிறதுக்காக. கலியுகம் முடியும் வரை என்னுடைய பேர்ல தான் அந்த ஊர் இருக்கு. எப்படி என்னுடைய தோற்றமோ அப்படியே இந்த ஊரும் விளங்கட்டும் அப்படின்னு அவன் வாங்கி கொண்ட வரம். சரிமா? சொல்லுங்க. இந்த திருவாடானையில எத்தனை சிவலிங்கம் இருக்கும்? ஒரு லிங்கம் தான் இருக்கு. திருவாடானையில ஒரு லிங்கம் தான் இருக்கு. 2 சிவலிங்கம் எங்க இருக்கு? ராமனே ஈசனை வழிபட்ட ஸ்தலம் ராமேஸ்வரம். ஆமா. ராமேஸ்வரத்துல போய் பாத்தீங்கன்னா 2 லிங்கம் ஒரே ஆலயத்துல இருக்கு. ஆமா ஆமா. சரி, 3 சிவலிங்கம் எங்க இருக்கு? சிவபெருமானே காளை உருவில் காட்சி கொடுத்த காளையார் கோவிலில் 3 லிங்கம் ஒரே இடத்துல. 5 லிங்கம் எங்க இருக்கு? இந்த கேள்வி நான் கேட்டா பதில் சொல்றோட படிங்க. என்னங்க இது கேள்வி? நீங்க வரிசையா கேட்டுக்கிட்டு தான் வர்றீங்க. நான் பதில் சொல்லிக்கிட்டு தானே வர்றேன். நியாயம் தான். நான் பதில் சொல்லிக்கிட்டு தானே வர்றேன். 5 நீங்க சொன்னீங்களாமா 3. திருவாடானையா இருக்கட்டும்,
ராமேஸ்வரமா இருக்கட்டும், காளையார் கோவிலா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த மாவட்டம் தெரியுமா? எந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். பெருமைதான். 3 சிவலிங்கம் ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடியது காளையார் கோயில். 2 சிவலிங்கம் ஒரே இடத்துல இருக்கக்கூடியது ஒரே ஆலயத்துக்குள்ள மூலவராக இருக்கக்கூடியது எதுனா அது ராமேஸ்வரம். 5 சிவலிங்கம் எங்க இருக்குன்னா திருச்செந்தூர்ல இருக்கு. பஞ்சலிங்க வழிபாடு செய்தார் முருகப்பெருமான். சூரனை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக சிவ பூஜை செய்தார், பஞ்சலிங்க வழிபாடு செய்தார். அதனாலதான் முருகனுக்கு திருச்செந்தூர்ல பூஜாமூர்த்தின்னு ஒரு பேரும் உண்டு. சரியா? ஏன்னா முருகனுக்கு இரண்டாவது படை வீடு. சிவலிங்கம்னா எல்லா இடத்துலயும் இருக்கணும். ஒரு ஆலயம்ல சிவலிங்கம் இருக்கணும்ல, கண்டிப்பா இருக்கணும். ஆனா ஒரு ஆலயத்துல சிவலிங்கம் இல்ல, அம்பாளுக்கு உருவம் இல்ல, அதாவது சிலை இல்ல, நந்தி பகவான் இல்ல, கொடி மரம் இல்ல, இதெல்லாம் கிடையாது. ஆனா அது ஒரு சிவாலயம் எங்க இருக்கு? அதுதான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவி விடையார் கோவில், ஆவிடையார் கோவில். அந்த ஆலயத்துல லிங்கம் இல்லை, கொடிமரம் இல்லை, நந்தி இல்லை, பலிபீடம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு ஆலயம் எது அப்படின்னா அந்த ஆவுடையார் கோவில். ஆமா. சரிமா? இந்த திருவாடனைக்கு பக்கத்துல நத்தக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? எப்படி எப்படி? திருவாடனைக்கு பக்கத்துல ஏப்பா அப்பா திருவாடனைக்கு பக்கத்துல நத்தக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? நத்தக்கோட்டை இல்லங்க, நத்தக்கோட்டை, தேவகோட்டை, அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை. அப்படியா? அது மாதிரி நத்தக்கோட்டை. நான் கூட இந்த இளந்த கோட்டை, நவா கோட்டை அப்படிங்கிற மாதிரி நத்தக்கோட்டையா இருக்கும். நல்ல வேலை பனங்கோட்டை, அப்புறம் பருத்தி கோட்டை அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைச்சேன் நான். அது மாதிரி இல்ல இல்ல. இந்த நத்தக்கோட்டையில இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வள்ளி வேஷம் போட வருமே, பேர் என்னப்பா? ஏப்பா இங்க பாருங்க சும்மா என்ன பண்றிய? சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அங்க இருந்து ஒரு பிள்ளை வள்ளி வேஷம் போட வருமே, பேர் என்ன? ஆமா என்ன? ஆமா ஆமா ஆமான்னு சொல்ல உங்கள்ட்ட கேட்ட பேரை சொல்லுங்கப்பா. என்ன இந்திராதேவி. நல்ல விளம்பரம்ப்பா, நல்லா பாடுதியா, ரொம்ப சிறப்பா, எல்லோரும் கேட்டு ரசிக்கக்கூடிய அளவிற்கான சிறப்பான குரல் வளம், அருமையா பாடுது. அதை விட இந்த வர்ற நாரதர்கள்ட்ட சண்டை வர்றதுக்கு சோத்த மூட்டையா கட்டிக்கிட்டு தெரியுது. இன்னைக்கு நான் கட்டிட்டு வந்தேன் அதை கொடுமை. இந்த அம்மா சாப்பிட்றது கிடையாது. ஊருக்கு வந்தோடனே இந்த முதல்ல வந்துட்டு போறாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் உள்ள போய் சாப்பிட்றது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அப்பதான் நாரதர்கள்ட்ட நல்லா சண்டை விடலாமா, சத்தம் உங்களுக்கு அழ கொடுக்க முடியும் அப்படின்னு. இந்த தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க மதிப்பிற்குரிய இந்திராதேவி அவர்களே. பாருங்க, வள்ளின்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு இந்த இடத்துல. எனக்கு தெரியும், கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வள்ளி அப்படிங்கிற ஒரு பேர், அழகான பேர் எல்லாம் தெரியுதேன். அந்த பேரெல்லாம் சொல்லி இருக்கு. வள்ளிங்கிறது கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நிற்கக்கூடிய பெண் இந்திராதேவி தானே. ஆமா, நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த வாங்கி வச்சிருக்க பேர் இருக்குல்ல, சரி, அதை காப்பாத்துறது மாதிரி பேசணும். அதை விட்டு இப்படி ஏன் சொன்னியா அப்படி ஏன் சொன்னீன்னு என்கிட்ட சவுடால் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையி, வாங்கி வச்சிருக்க பேரை காத்தோட காத்தா கணப்பொழுதுல பறக்க விட்டு போயிருவேன். அப்படி ஆளு வந்தம்மா அவர் கேட்கறதுக்கெல்லாம் ஆமா ஜாமி சரிங்க ஜாமின்னு தலையை ஆட்டிக்கிட்டு பேசாம ஓரமா நின்னமா வாயை பொத்திக்கிட்டு போனமான்னு போயிடணும். அதை விட்டுவிட்டு உன் சட்டம் சவுடாலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையி, கொட்டத்தை அடைச்சு போடுவேன் நான். சரியா? என்ன பேசுற? இந்த ஒரச போன மாடு திருகாணியில மாட்டினது மாதிரி, ஒரச போற மாடு ஒழுங்கான இடத்துல உரசுனா அது தப்பிச்சு போயிடும். சரி, திருகாணியில போய் உரசிக்கிட்டா என்ன ஆகும்? அப்புறம் மாட்டிக்கணும். சரி, அப்புறம் வவ்வா வீட்டுக்கு வவ்வா விருந்தாடி போனா நீனும் தொங்கு நானும் தொங்குன மாதிரி கதை ஆயிரக்கூடாது. என்ன சட்டம் போடுறீங்க? சட்டம் தாமா. நீங்க சொல்றீங்களா தலையாட்டணும்? நீங்க வச்சதான் சட்டமா? நான் வச்சதான் சட்டம். நீங்க வச்ச சட்டம்னா ஏன் சட்டத்துக்கு அடி வந்து போறதா வேலை? நீங்க வச்சது சட்டமா இருந்தா உங்க இடத்துல இருந்து பேசுங்க. தான் இடத்துல இடத்துக்கு வந்து என்னகிட்ட எப்படி பேசுவீங்க? தான் இடத்துல இருந்து கத்துறவே மரியாதை இல்ல. என்கிட்ட பேசுங்க, அடுத்தவன இடத்துக்கு போய் அங்க அடுத்தவன அடிச்சிட்டு வர்றீங்க. என்கிட்ட பேசுறீங்கன்னா நான் கேப்பேன். அது நியாயமா அடிக்கணும், அநியாயமா அடிக்க கூடாது. நியாயம் இல்ல, நியாயம் இருக்கு. நியாயம் இருக்குங்கற நானே. இங்க பாருங்க, சட்டம் போடாதீங்க. ஏன் சத்தம் போடுறீங்க? சித்தம் போக்கு சிவன் போக்கு சத்தம் போடா செல்வாக்கு நினைப்பா. அந்தம் இல்லாத அவைக்கு வரக்கூடாது, சண்டம் இல்லாத சபைக்கு வரக்கூடாது. அந்தத்திலையும் குறைச்சல் இல்ல, சந்தத்திலையும் குறைச்சல். அதெல்லாம் சரியா? சபை அறிந்து பேசு, சபை அறிந்து பேசு. சில நேரங்கள்ல பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு இருக்காங்க. எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி நாங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். தெரியாம ஒண்ணு வரல. இப்ப நீங்க என்ன தெரிஞ்சா பேசுறீங்க? என்ன தெரிஞ்சு பேசுறீங்க? என்ன தெரியாம பேசுறீங்க? நாரதர் தானே, படிச்சவர் தானே, அன்பானவர் தானே. இப்ப என்னமா பிரச்சனை? எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வரவர் தானே, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர் தானே. அது என்ன சனியன்னு யார சொன்னீங்க? சனியன்னு யாரங்க சொன்னீங்க? அது ஒரு பழமொழிமா? அது என்னமா? அது ஒரு பழமொழி. இப்பதானே சொன்னீங்க சபை அறிந்து பேசணும், சமயம் அறிந்து பேசணும். இந்த சமயத்துல ஏன் அத சொன்னீங்க? அப்ப என்னைய பார்க்கையில உங்களுக்கு எப்படி இருக்கு? சனியம் பிடிச்ச நார கிளிர பிடிச்சு முழுங்குச்சான். அந்த பழமொழி இப்ப தேவையா? அப்ப யார சனியன்னு சொன்னீங்க? அப்ப என்னைய சொன்னீங்களா?
பதில சொல்லுங்க. எதுக்கு எதுக்கா? இதே பழமொழிக்கெல்லாம் பழமொழிய சொல்லியிருக்கீங்க. அப்ப பழமொழிய சொல்லிருக்கீங்க, நீங்க என்னைய பேசுறீங்களா? ஒரு பழமொழி அதுக்கு வேற ஏதாவது இருக்கா? ஒரு பழமொழிக்கு போய் விளக்கம் சொன்னா எப்படி எனக்கு புரியல. ஒரு பழமொழி தானே. பழமொழினா சாதாரணமா நினைக்கிறீங்க. சரி, அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. சரி, நான் சனியன்னு சொன்னேன், நீங்க முக்காமலம் நீ அது என்ன? ஏன் பிச்சை எடுக்குமா பெருமாளா, அதை புடுங்குமா அனுமாரு அப்படி சொன்னேன். ஏன் அதை கேட்க வேண்டியது? அதுல இருக்கட்டும், அதை விடுங்க. இப்ப நான் சனியன்னு சொன்னேன், விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன முக்காமலத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த முக்காமலம் என்னங்கிறது உங்க பிரச்சனை. அதான் பிரச்சனை. அது இருக்கட்டும், முதல்ல நான் கேட்டதுக்கு சொல்லுங்க. அப்ப நான் கேட்டதுக்கு சொல்லுமா முதல்ல? நீ சொல்லுமா முதல்ல, அப்புறமா நான் சொல்றேன். யுகங்கள் எத்தனை தெரியுமா? 4. என்னென்ன யுகங்கள்? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுல எத்தனை யுகத்துல நீங்க இருக்கீங்க? 4 யுகத்துல இருக்கேன். நான் எத்தனை யுகத்துல இருக்கேன்? இந்த கலியுகத்துல மட்டும் தான் இருக்கேன். கலியுகத்துல மட்டும் தானே இருக்கேன். அப்ப இந்த இடத்துல அனுபவத்துல பெரிய ஆளு யாரு? நான் தான் பெரிய ஆளு. அப்ப நீங்க தான் பதில சொல்லணும். பெரிய ஆளு கேட்டா சின்ன பிள்ளை நீதாமா பதில சொல்லணும். பதில சொல்லுமா? எப்படிங்க? பெரியவர் கேட்டா சின்ன பிள்ளை நீதான் பதில சொல்லணும். தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சுவாமி என வந்த சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா. தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர்தனை பெற்றார். சுவாமி மலையிலே சின்ன புள்ள தானே, அப்பாவையே மண்டியிட செய்து தாடையிலே கை வைத்து இவர் குருவாக இருந்தாரே. அப்பா கேட்டாரு, பிள்ளை சொன்னாரு. அப்ப நான் கேக்குறேன் சின்ன பிள்ளை, நீங்க சொல்லுங்க. அப்பா கேட்டாரு, சின்ன பிள்ளை சொன்னாரு. பெரியவர் கேட்டாரு, சின்ன பிள்ளை கேக்குறேன், பெரிய ஆளு சொல்லுங்க. சரி விடுமா, அப்ப என்ன உன் பிரச்சனை என்ன? ஏன் பிரச்சனையே நீங்க தான். அப்ப எனக்கு பிரச்சனையே நீங்க தான். படைத்தல், காத்தல், எழுத்தல், அருளல், மறைத்தல் 5. 5க்கு அதிபதி யாரு? சிவபெருமான். இந்த அனைத்து வேலையும் தம் இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரிச்சு கொடுக்கிறார். எல்லோருக்கும் எல்லா வேலையும் கொடுத்தாரு. இதுல சனி பகவான் இருக்காருல்ல, அவருக்கு என்ன வேலைனா, ஒருவருடைய ராசி நட்சத்திரத்துல கிரக நிலைகளை பார்த்து இத்தனாம் இடத்திலே அமர்ந்து அவர்களுக்கு நன்மை ஆயினும் தீமை ஆயினும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் வழங்கக்கூடிய வேலை யாருடையதுன்னா அது சனி பகவானுடைய வேலை. சரியா? கொடுத்த வேலையை சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, கைலாயத்தை நோக்கி வருகிறார் சனி பகவான். சிவபெருமான் பார்த்தாரு, என்னடா இந்த சனியை ஒரு நாள் நம்ம பக்கமா வராதே, இன்னைக்கு என்னன்னு தெரியல. சாட பேசாதீங்க, கதையை மட்டும் சொல்லுங்க. சாட பேசுறாங்க. ஒரு நாள் இல்லாம இந்த சனியை இப்படி நீட்றார் பத்தியலா கதை. அப்ப நீங்க என்னைய தானே பேசிருக்கீங்க? உன்னையே சொல்லலாமா? கதை யாருமா கேட்டா? நீ தானே கேட்ட? அதான் கேட்டேன். அதான் சொல்றேன். இப்படி ஏடி பதில் சொல்லுங்க. பாருங்க, கொடுத்த வேலையை சிறப்பா பார்த்தவரு ஒரு நாள் கைலாயத்துக்கு வராரு. கைலாயத்துக்கு வரும்போது சிவபெருமான் நினைக்கிறாரு, என்னடா இந்த சனி இன்னைக்கு நம்ம பக்கமா வருது, என்னன்னு தெரியலையே. நாரதரே, என்னமா விரல வெண்டக்காய் ஒடிச்ச மாதிரி ஓடுது. ஏன் எதுக்குன்னு? அப்புறம் இந்த சனியை என்னையவே சொல்றீங்க. பேசாம இந்த பக்கம் வாங்க. என்ன பெரிய வம்பா இருக்கு. ஏங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இங்க சரி, அவர் இறைவன், இறைவனை காண செல்வது என்பது இயல்புதான். ஆனாலும் உலகை ஆளக்கூடிய பரம்பொருள் இல்லையா, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? இந்த சனியை நம்மளை பிடிக்க வருது. என்னம்மா? இல்லம்மா, கதை சொல்றேன். நடை முட்டை பாவனை இருக்குல்ல, அதுக்கு இதுவே பரவாயில்லை. நான் இந்த பக்கமே நின்றுப்பேன். அதுக்கு திரும்பிக்கிட்டு இப்படி வேற சொல்றீங்க. அனைத்தையும் தெரிந்து கொண்ட இறைவன் தெரியாம இருப்பாரா? இந்த சனி எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளை பிடிக்கத்தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கே வர முடியும். ஞாயிறு இருந்தீங்கல்ல, செவ்வாய் வந்தாலும் பிரச்சனை இல்லை. தெக்க அடிக்கிற காத்து திரும்ப அடிக்காம போகாது. எப்படி வேணாலும் அடிக்கட்டுமா, பாத்துக்கோமா. பேசுங்க. பார்த்தார்ல, இந்த சனி கண்டது எப்படியாவது தப்பிக்கணும் முடிவு பண்ணவரு ஓடுறாரு கைலாயத்தை விட்டு. சனி பகவானுக்கு பயந்து கைலாயத்தை விட்டு போனாரு. போனா எங்க போனாலும் இந்த சனியை விடுறதாவே பின்னாடியே வருது. எப்படி அப்புறம் சீசன் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கூடவே தான் வர்ற மாதிரி அதிகமா சந்திக்கிறது. சீசன் ஒருவேளை முடிஞ்சா பார்க்கலாம். சரி, ஒரு முடிவு வந்துட்டார். என்னன்னு? இந்த சனியை எங்க போனாலும் விடாது. சிவபெருமான் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு நீங்க என்னை ஜாட பேசுறீங்கன்னா அர்த்தம். உன்னைய பேசலாமா? தெரிஞ்சுக்கிட்டாரு சிவபெருமான். சரி சரி, இந்த உருவை விட்டு வேறு உருவுக்கு மாறுவோம்னு சிவபெருமான் ஒரு நாரையாக மாறுறார். நாரையாக மாறி ஒரு தடாகத்துல உட்காந்துட்டாரு. அப்ப அந்த சனி என்ன பண்றாரு? பண்றாருன்னு தான் சொன்னேன், நல்லா இப்ப ஏதாவது சொல்லக்கூடாது. கெளுத்தி மீனா மாறி ஓட ஆரம்பிச்சார். கெளுத்தி மீன் பாத்திருக்கியாமா? பாத்திருக்கேன். 3 பக்கம் முள்ளு இருக்கும். ஆமா, சிக்கு சின்ன பையன் சில்லு வாயெல்லாம் கிழிச்சுக்கிட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டா. சரி, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நாரையாக மாறி நின்ற சிவபெருமானுக்கு முன்பாக கெளுத்தி மீனா மாறி ஓடுறாரு சனி பகவான். மாறி ஓடினவர் இறைவனாகவே இருந்தாலும் மாறியது 4 அறிவு கொண்ட பறவை இனமாக கெளுத்தி மீன் ஓடிச்சுல இவர் கொத்தி விழுங்கிறார். இப்ப பாருங்களேன், இந்த கதையில சனி பகவான் தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் சிவன் பல இடத்துக்கு ஓடுறாரு. எல்லா இடத்துக்கும் ஓடி எப்படியாவது தப்பிச்சிடணும் தான் நாரையா மாறி நின்னாரு. நாரையா மாறி நின்னார்ல,
சனி பகவான் பின்னாடியே வரடிட்டு போனவர் கழுத்து மீனா மாதிரி அவர் வாட்டுக்கு தான் ஓடினார். ஆனா நாரையாக இருந்த சிவபெருமான் இவரா கொத்தி விழுங்குறார். அதனாலதான் சனியை பிடிக்கிறாரு கெளிர பிடிச்ச முழுங்குச்சான்னு பழமொழி இல்லையா? அப்ப தானாகவே மாட்டிக்கிட்டார் சனி பகவானுடைய எப்படி இல்ல அது மாதிரி வாயில் இருந்து வர்ற வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து உலகத்துக்கே படியிழக்கக்கூடிய ஈஸ்வரிக்கே அந்த நிலைமை. அவங்களாம் மாத்திரம் மத்தவங்களாம் மாத்திரம் ஏன்னா முடி சார்ந்த மன்னனாக இருந்தாலும் இறுதியிலே பிடி சாம்பல்னார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக தான் சுடுகாட்டுல போய் அமர்ந்திருக்கிறார். ஆமா, இப்படி எல்லாம் விஷயங்கள் உண்டு. அற்புதமான விஷயம், அற்புதமான விளக்கம். நன்றி. இப்ப நீங்க வந்த விஷயம் என்ன? நான் வந்த விஷயமெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொன்னேன் விளக்கம். ஏத்தா இந்தாமா என்ன ஒன்றி அங்க இவ்வளவு சத்தத்துல இங்க பேச முடியுது என்ன சரியா? இப்ப இந்த அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சுல, ஒரு பழமொழி, அதுக்கு விளக்கம் சொன்னேன்ல, எல்லாரும் கேட்டீங்களா? என்ன டீ குடிக்கிறேன்னு கேட்டீங்களா? கேட்கல கேட்டீங்களா? ஒருத்தரா கூப்பிட்டு கேட்டீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கேன். நிலைமையை பாரு. அப்ப அந்த அம்மா திரும்பி ஒரு பழமொழி சொன்னிச்சுல, என்ன பழமொழி சொன்னேன்னு சொல்லுங்க யாரையாச்சும் பார்ப்போம். வள்ளி இந்த பழமொழி தாமா நீ சொன்ன, அதுக்கு விளக்கத்தை சொல்லு. ஐயோ காப்படி உள்ள வச்சா என்ன அது புது பழமொழியா இருக்கு? காப்படி உள்ள வச்சா இல்ல முக்காடு போச்சு. இல்ல சரியா தெரியல, சொல்ற விதம் தெரியல. அருணன் அப்படிங்கிற பெரிய பொறுக்கியா? பொறுக்கில சாதாரண பொறுக்கி இல்ல, அது சரியான பொம்பளை பொறுக்கி. யாருமா? உங்களை இல்லங்க. என்னமா பொம்பளை பொறுக்கி? உன் மனச்சாட்சியத்தோட சொல்லுமா, நான் அப்படி ஆளுன்னு கதையில சொல்லிக்கிறீங்க. சரி சொல்லுங்க. நீங்க இந்த சனியன்னு சொல்லையில மட்டும் இனிச்சுச்சோ, நாங்க சொல்லையில மட்டும் ஏன் உங்களுக்கு கசக்குது? என்ன ஒண்ணே இப்ப என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்லணும் உனக்கு அப்படித்தானே? சேச்சே அப்படி பிள்ளையா நானு? அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ ரொம்ப நல்லவள, எனக்கு தெரியாது. ஆமா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணோட பேசணும் அப்படிங்கிறது அவனுடைய கணக்கு. யாரு? அந்த அருணன் அப்படிங்கிற பொறுக்கி. உனக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்காமா? என்னது? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசுனா அவன் பொம்பளை பொறுக்கியா? வீட்டை விட்டு வெளியில வந்தா, வெளியே ஒரு கடைக்கு, ஒரு பொட்டி கடைக்கு போகணும்னா ஒரு பொம்பளை பிள்ளை அங்கே கடையில் வேலை ஆகும் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே பெட்ரோல் பங்கு போனோம்னா அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ ஆகுது அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். மருத்துவமனைக்கு போனால் ஒரு மருத்துவராகவோ ஒரு செவிலியராகவோ எத்தனையோ பெண்களை ஒரு நாளைக்கு ஒரு ஆண் மகன் கடந்து வர்றான். அதனால பொம்பளைய பாக்குற எல்லாரையும் பொம்பளை பொறுக்கின்னு சொல்றதா? இங்க பாருங்க, என்னமா உங்களுக்கு புரியுற மாதிரி வேணா? என்ன புரியுற மாதிரி சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணோட இல்லறத்துல ஈடுபடணும்ன்றது அவனுடைய கணக்கு. என்னது? இல்லறத்துல ஈடுபடணும். அப்ப அவன் பொறுக்கிதானே? ஏப்பா அப்ப இவன் பொறுக்கிதானே? ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைனா எங்க? நீங்க அந்த கணக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நாளடைவில் அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு குஷ்டம், அதாவது பெரிய ஒரு வியாதி அவனை தொற்றி கொண்டது. மனது இளமையாக இருந்தாலும் உடல் நோய்வாய்ப்பட்டது. நோய்வாய்ப்பட்டாலும் மனசு இளமையா இருக்கு. அதனால இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம சாகுற வரைக்கும் இன்னும் பொம்பளை பிள்ளைகளை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அவர் எங்க எல்லா இடத்துலயும் போய் பாக்குறாரு. ஏற்கனவே ஏற்கனவே பேசின பிள்ளைங்க கூட பக்கத்துல வரல, யாருமே வரல. பார்க்கும் பொழுதே அருவருப்பா இருக்கு. அந்த உடலை பார்க்கும் பொழுதே ஒரு அருவருப்பான தோற்றம். அப்ப எந்த பெண்ணுமே பக்கத்துல வரல. அப்ப இவர் என்ன செய்யறாரு, அவர் கூட பிறந்த அக்கா ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட போய் இவர் என்ன கேட்கிறாருன்னா, அக்கா நானும் போய் எல்லா பிள்ளைகளையும் தேடி பார்த்தேன், ஒரு பிள்ளையும் இல்லை, உன்னால முடிஞ்சா ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ண விடுன்றார். ஆமா. அப்ப இவன் என்ன நினைக்கிறா, சாக போறதே போறேன். பேச்சோட வச்சா பொம்பளை பொறுக்கின்னு சரி, அதான் பேச்சுக்கு பேசுறேன்னா சாக போறதான் போறேன்னா ஒரு வழியா கூட சேத்துருவோம் இருக்க. நீ உங்களை சொல்லலங்க, கதையில் இருக்கக்கூடிய அருணனை சொல்றேன். சரி. ஏன்னா அவனுக்கு குஷ்டம், சாக போறேன். இன்னைக்கு தப்பு பண்ணவங்கள தூக்குல போடுவாங்க. தூக்குல போடும் பொழுது என்ன கேட்பாங்க தெரியுமா, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்ப கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது சட்டம். அதை நினைச்சா இந்த அம்மா சாக போறதே போறேன் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் தானே கேட்கிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா பக்கத்து ஊர்லாம் போய் தேடி பார்த்தா ஒரு பிள்ளை போறதான் போற இந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கு, உசுன்னு சொல்லிட்டு போனோம். அப்ப இந்த அம்மா பக்கத்து ஊரெல்லாம் போய் பார்த்தா ஒரு பிள்ளை இல்லை. அப்பதான் மறுபடியும் மீண்டும் வந்து சொல்றா, தம்பிக்கிட்டே, அடே தம்பி, எந்த பெண்ணுமே இதுக்கு சம்மதிக்கல, அதனால உன்னால முடிஞ்சா மற்ற பெண்களை என்ன கண்ணோட்டத்துல நீ பாக்குறியோ அதை போல உன்னால முடிஞ்சா அதே கண்ணோட்டத்துல என்னைய பாருன்னா, என்னைய பாருன்னு சொல்லி
நெஞ்சில கிடக்குற முந்தானையை எடுத்தா. சரி. முந்தானையை எடுத்த உடனே இவனுக்கு பிறந்தது ஞானம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். அக்கா கிட்ட கேட்க கூடாத வார்த்தையை கேட்டுட்டமே அப்படின்னு சொல்லி அக்கா என்ன மன்னிச்சிருன்னு போய் காலில் விழுந்தேன். யாரு? அருணன். இந்த 3/4 முழம் என்பது என்ன? முந்தானை. இந்த 3/4 முழம் முந்தானை போனதுக்கு அப்புறம் உடம்ப விட்டு முந்தானையாமாது வேற என்ன நினைச்சீங்க? சரி சரி, அதுக்கு நீங்க பரவாயில்லங்க, நீங்க யோசிச்சது. ஆமா. அப்ப இந்த 3/4 முழம் முந்தான போனதுக்கு அப்புறம் அக்கா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போய் காலில் விழுந்தவன் அருணன். இதுக்கு மேல உயிரோட இருக்கலாமா? யாரு? இதுக்கு மேல ஆக மொத்தம் நீ ஒரு முடிவோட தான் தெரியுற. நல்லா தெரியும். சொல்லலங்க, கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வார்த்தை அக்கா கிட்ட கேட்டுட்டோம், இது பெரிய அவமானம் என்று முடிவு பண்ணி அருணன் என்ன செய்யறாரு? திருவண்ணாமலை உச்சியில போய் ஏறாரு. அங்க போய் மேல இருந்து கீழே குதிச்சு செத்தரலான்னு முடிவு பண்ணார். செத்தாரா? இல்லையே. ஏன் சாகல? கைகளிலே முருகப்பெருமான் ஏந்தினார். மேல இருந்து கீழே குதிச்சவர் கீழே கைகளை ஏந்தி நாவிலே ஓம் என்ற பிரணவத்தை எழுதி என்னை பற்றி பாடுங்கிறார். ஐயா, நான் இவ்வளவு நாளா வாழ்ற காலத்துல பூரா பெண் முகத்திலே கழித்திருந்த என்னை பார்த்து உன்னைய பத்தி பாடினா நான் என்னையா பாடுவேனார். முருகன் பார்த்தாரு, அம்மா முத்தம்மை பேரு, முத்து முத்தா பாடுறார். அப்பதான் பாடுறாரு திருப்புகழை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரை எனபோதும் முக்கற்பரவர்க்கு சொல்லுதின் உட்பட்டது கற்பித்திருவர் 30 முபர்க்கத்தமரு வடிவேன பத்தித்தலை தத்தை கணைதோடு ஒற்றைக்கறி வத்தை பொறுதரு வட்டப்பகல் வட்டத்திகிறவாக பத்தக்கிரதத்தை கடவிய மச்சை புயல் மெச்சுத்தகு பொருள் மச்சத்தோடு ரச்சி தருவது ஒரு நாள் தித்தித்தைய மொத்த பரிபுற நித்தப்பது வைத்து பயிர விதி கற்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பயிரவர் தொக்கு தகுத குத்தகுத நித்திரப்பவரிக்கு திருகடகை என்ன போது கொத்துப்பற கொட்ட கிளவிசை குக்கு குகு குக்கு குகுபன் உத்திப்பதை முக்கு பிடிகன முதுகூவை கொப்புற்றாளப்பட்டை முனரை வெட்டி படிக்கிட்டு குளகரை குத்துப்பட கொத்தப்போறவள பெருமாளே பெருமாளே அப்படின்னு பாடுறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பாடி இருக்காங்க. ஆனால் மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம். திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார். ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தார் கம்பர் வெண்பா நடையில. ஆமா. ஆனா சந்த நடையில பாடினது அருணகிரிநாதர் தான் பாடினார். ஆமா, வேற யாருமே பாடல. அருணகிரிநாதரை போல இன்னொருத்தர் பிறக்க போறாருன்னா இனிமே பார்க்க முடியாது. அவரை போல ஒருத்தர் சந்தம் என்றால் என்ன? திருப்புகழுக்கு தாளத்தோட பாடியது அவர் மட்டும்தான். ஆமாமா. அதான் மாமா எப்படி வாச்சாங்க. திருப்புகழுக்கு எதிர்ப்புகள் இல்லை அப்படின்னு பேர்தனை பெறுகிறார். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், இப்படி எல்லாம் பல விதமான முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட எண்ணற்ற பாடல்களை கொடுத்த அவர் தான் யாரு? அருணன். மலைக்கு மறுபெயர் கிரி. மலையில ஏறி ஒரு கீழே விழுக போனதுனால அருணகிரிநாதர் அப்படின்னு பேர் வாங்குறாரு. அப்ப கெட்ட பின்பு ஞானி அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளவு நேரம் பொறுக்கி பொறுக்கி இல்லையா? யார தெரியுமா? அவர்தான் இவர். அவர்தான் அவர். திருப்புகழை பாடியவர் அவர்தான். சரிமா? எதுக்காக வந்த? காவலுக்காக. என்ன காவல்? திரை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை வந்து எங்களுக்கு, செந்தனை வந்து முருகனுக்கு. ஏன் செந்தனை முருகனுக்கு? விநாயகர் உங்களுக்கு என்ன முறை வேணும்? மைத்துனர் வேணும். எப்படி மைத்துனர் வேணும்? என்ன எங்க வீட்ல பொண்ணு எடுத்திருக்காரு. உங்க வீட்ல பொண்ணு எடுத்தாருன்னா எந்த பொண்ணு எடுத்தாரு? சித்தி புத்தி ரெண்டு. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? சகோதரி. உங்களுடைய தங்கச்சியை கட்டி கொடுத்திருக்கீங்க. ஆமா. உங்க மச்சனே விநாயக பெருமான் சொல்றீங்க. ஆமா. உலகத்துல எத்தனை விதமான மலர்கள் உண்டு. ஏன் மாடு மேய்ற அருகம்புல கொண்டே போடுறீங்க? உன்னை எல்லாம் மண்டைய உடைச்சானே. ஏன் உங்களை எல்லாம் குட்டனா கொண்ட போய் கூட்டத்துக்குள்ள விழுந்துரு. ஆமா. ஒரு கேள்வி கேட்டா பதில சொல்லாம திருப்பி என்கிட்ட இன்னொரு கேள்வி கேக்குறீங்க. என்ன? என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நான் கேட்டா நீங்க சொன்னா என்ன? அனகாசுரன் ஒரு அசுரன். இந்த அசுரனை அழிப்பதற்கு வழி தெரியாமல் எல்லாரும் திகச்சு போய் நிக்கும் பொழுது விநாயக பெருமான் பார்த்தாரு. அனகாசுரனை தூக்கி விழுங்கிட்டாரு. இப்படி அனகாசுரனை தூக்கி விழுங்கினார்ல, உடம்பெல்லாம் வெப்பமாயிருச்சு. வெப்பத்தை தணிப்பதற்கு எவ்வளவோ மருத்துவம் செஞ்சாலும் முடியல. இந்த உடல் சூடு போகல. என்ன பண்ணாங்க? அருகம்புல்ல மாலையாக்கி போட்டாங்க. உடல் வெப்பம் தணிஞ்சிச்சு. அந்த உடல்ல இருந்த சூடு விலகுது. அப்ப வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. அதனாலதான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை மாலையாக்கி இன்று வரைக்கும் போடக்கூடிய வழக்கம் இருக்கு. நாங்க செந்தனை ஏன் படைக்கிறோம் தெரியுமா? இந்த செந்தனைக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு. சரி. முருகப்பெருமான் தோற்றுவிக்கும் பொழுது எப்படி வந்தாரு? சிவபெருமானுடைய நெற்றிலே 6 தீப்பொறிகளாக தீயாத்த நெருப்பா தான் வந்தார். அதனால அவர் சாந்தமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த செந்தனையை கொண்டு போய் அவருக்கு நாங்க படைக்கிறோம். அப்ப முருகனோட சூடு தணியணும்னா நீங்க போய் படைக்கணும். என்ன? உங்களுக்கு விநாயகர் வந்து மச்சனை முறை வேணும். ஆமா. விநாயகருடைய தம்பி முருகன் உங்களுக்கு மச்சா முறை வேணும். உங்க மச்சான் சூட்டை நீங்க போய் தணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது தேவையில்லாத விஷயம். நான் வந்தது காவலுக்கு. எனக்கு என்ன அதான் வேலை. அது நான் நினைச்சா முடியாது. உன்னாலதான் முடியும். ஏன் என்னால முடியும்? ஏன்னா வறண்ட நிலத்துக்கு என்னமா? வான்மலை. இருண்ட வீட்டுக்கு என்னமா? ஒளி. உரலுக்கு என்னமா வேணும்? உரலுக்கு உலக்க.
உனக்கு இல்ல என்கிட்ட ஒரு உலக்கைய கொடுத்து நீங்க நெல்லு குத்த விட்டுருவீங்க போல தெரியும். அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை சாமி, உங்களுடைய ஆசீர்வாதமே போதும். உன்னுடைய பருவத்திற்கு பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்பு யாரு கொடுக்க முடியும்? எங்க அண்ணன் இருக்காரு, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லா நாட்டு மக்கள் இருக்காங்க. கடைசி வரை எல்லோரும் கொடுத்துருவாங்கன்னா முடியாது. யாரால முடியும்? யாரால முடியும்? கட்டிய கணவனால தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும். கட்டிய கணவனுமே கடைசி வரைக்கும் கொடுத்துருவாரான்னு சந்தேகம் தான். அது சிரமம் தான். இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியது. அப்புறம் தன்னை தானே காத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லம்மா, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? ஆமா, கொஞ்சம் பங்கிட்டுக்க வேண்டியதானே பாதுகாப்பு. அடுத்து கூட்டிட்டு வருவீங்க, நாங்க சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்போம். ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப அதான் நிலைமை. எது? ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப யாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ரெண்டாவதா கொண்டு சேர்த்தோம்னா அதையும் சேர்த்தானே பாத்துக்கணும். நீங்க பாத்துட்டு வந்தது மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். அவர் பேர் என்ன? என்ன வேலை பாக்குறாரு? எவ்வளவு சம்பளம்? சொந்த வீடா வாடகை வீடா? வட்டிக்கு கொடுக்குறாரா, அடுத்த ஆள் கிட்ட வாங்குறாரா? வாங்குற மாதிரி தான் இருக்கு நிலைமை. இப்ப கூட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. வேற அவர்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம், தண்ணி கிண்ணி, தண்ணி கிண்ணியா, இந்த வப்பாட்டி கிப்பாட்டி இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. வித்தியாசமா இருக்கு உன் பேச்சு. என்னங்க என்ன தண்ணிங்கிற அப்புறம் கிண்ணிங்கிற? கிண்ணி இருந்தா தானே இல்ல தண்ணியை ஊத்தி சாப்பிடுறீங்க. சாப்பிடுறீங்களா? சொல்றேன், பொதுவா சொல்றேன். அது என்ன கிப்பாட்டினா? வப்பாட்டி கிப்பாட்டினா என்ன தெரியுமா? என்ன? முதல்ல பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டா, சரி, அதுக்கு பேரு வப்பாட்டி. ஓ ஓ. அந்த வப்பாட்டிக்கே தெரியாம இன்னொரு பிள்ளைய போக்குவரத்துல இந்த பிள்ளைக்கா தெரிய போதும் இன்னொரு பிள்ளைய வச்சுக்கிட்டா, அதுக்கு பேரு தான் கிப்பாட்டி. இன்னொன்னு வச்சுக்க. நீ சொல்ற பார்த்தா என்ன? அப்ப இன்னொன்னு வச்சுக்கிட்டா? இன்னொன்னு வச்சுக்கிட்டா மாட்டிக்கிருவீங்க. பேர் இதுக்கு தான் அடுத்தடுத்து வச்சுக்கிட்டு போக முடியாது. ஆமா. மாப்பிள்ளை எப்ப ஏற்பட்டவர், எவ்வளவு பெருமைக்குரியவர் என்பதை கூறுகிறேன். துதிப்போர்க்கு வல்வினைவோ துன்பம் போ, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கழித்தோங்கும், நிச்சயம் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடத்தில் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சுக்குக்கு விஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு விஞ்சிய தெய்வமும் இல்லை என்ற கந்த கடவுள் இருக்கிறாரே. 6 திருமுகமும் முன்னருளை மாறி வழங்குதையா, 6 திருமுகமும் முன்னருளை மாறி வழங்குதையா, 6 திருமுகமும் முன்னருளை மாறி வழங்குதையா, வீரமிகு தோளும் கடமும், வீரமிகு தோளும் கடமும் வெற்றி முழங்குதையா, உள்ளங்குருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே கணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா, முருகா உள்ளங்குருகுதையா.
உமது கணவனாக அடைய வேண்டும் என்பது எனது ஆசை. மாப்பிள்ளை எப்படிமா? அவரை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. ஏன்னா என்னரும் நிலத்தினால் இணை நொண்டிலே கண்ணோடு கண்ணனை ஒன்றிய ஒன்று கவ்வி உண்ணவும் இளையபராத உணர்வு ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்பது போல ஒன்றோடு ஒன்று உணர்ந்து ஒருமித்த கருத்தோடு வாழும் வாழ்க்கையை விடுத்து எதிரும் புதிரமாக அமைந்தால் எந்தவித பலனும் இல்லை. இப்ப என்னமா சொல்ல வர? எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம். அல்லும் பகலும் அந்த அவஸ்தைகளை விடுத்து பகலும் இந்த அவஸ்தைகளை விடுத்து அவனிலோ தனக்கிருப்பாய் செவி மடுத்து சொல்லுவ வார்த்தையாடமா என்ன பண்ணே என்ன என்ன கண்ட பண்ணே கண்ட காரும் என்ன என்ன பண்ணே கண்ட பண்ணே கண்ட காரும் என்ன பண்ணே என்ன பால் குடத்தை கொண்டு இறக்கி வச்சு இங்க பாருங்க பால் காவடின்னு சொல்லுங்க. ஏமா பால் குடம்னு சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா? ஏமா பால் காவடினா ரெண்டு பக்கம் ரெண்டு செம்பு தான் இருக்கும். பால் குடம்னா நிறைய இருக்கும். சரி நீங்க அடிக்கடி அதையே பாருங்க. குட்டி கோடு பதுங்கை கொத்திரத்தில் முறைய குட்டி 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 கோடு பதுங்கை கொத்திரத்தில் முறைய ஓட்டமே சொல்ல வந்தீர் உமைக்கு நான் தெரியும் கை வருசை செல்லாதோ கச்சு மண்ணான் கை வருசை செல்லாதோ 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 குட்டி கோடு பதுங்கை கொத்திரத்தில் முறை ஏத்தி திவாட்டி காட்டி மனமூடி பே சொல்லுவ வார்த்தைகளமா சொல்லாதே சும்மா சொல்லுவ கேட்க மாட்டேன். அறிவில்லா மடச்சிருமி திருட்டு நாரதம் என்று சூரிய அஸ்தமனமாவதற்குள் முடக்கும் அந்த கண்டபடி வேலெடுக்கும் திருமணம் செய்து என் அண்ணால் கண்டு மகிழ்வேன். போங்கலு வந்துட்டாரா அங்க இருந்து மோதிக்கிறாம போங்க போயிட்டாரா? இப்ப ஒரு நேர முருகன் இருக்கிற மலையில போய் ஏறி என்ன ரெண்டு கட்டு விறகோடவா வரப்போறாரு. முருகனை பார்த்து சொல்ல போறாரா அந்த பிள்ளை முன்ன மாதிரி இல்லைன்னு. இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்ப போகுது. இருக்கிறதுலே பெரிய வண்டி அந்த வண்டி தான், திண்டுக்கல் வண்டி. திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி வந்த வண்டி. வரட்டும் முருகா, வர வேண்டும் வர வேண்டும், விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே, வருக வருக.